என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, ஒருவன் தன் வாழ்வில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி என்னை வணங்கினால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையும் சேர்த்து காப்பது என்னுடைய கடமை. உனக்கு உன்னை யார் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான். மாயை சூழும் வேளையில் தடுமாறும் உன்னை நான் எப்படி தனித்து விடுவேன்? சிரமங்கள் சூழும் வாழ்வில் அதை போக்கிட வரமொன்று தராமல் போவேனா? உன் உடல் வெந்து உன் மனம் நொந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைத்தாயா? உன்னுடைய விழி பார்வை என்னை பார்ப்பதில் என்ன தயக்கம் என் மகளே? யார் யாரோ எப்படியோ இங்கு வாழ்ந்திருக்க என் திருவடிகளை தேடும் உன்னை நான் புறந்தள்ளி விடுவேனா? பாவங்கள் பல செய்தாலும் காப்பது என்னுடைய கடமை. உன் தேவைகளையும் தேடலையும் உனக்கு தருவது என்னுடைய கடமை. என்னை நம்பி கெட்டவர்கள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை. நீயும் ஒரு நாளும் ஏமாறப் போவதில்லை. உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பது என்னுடைய கடமை. நிச்சயம் உன் வீட்டில் அற்புதங்கள் நிகழும். என் கண்முன்னே கைகூப்பி வரம் கேட்கும் உன்னை புறந்தள்ளி போவேனா? நீ அழுதது போதும் மகளே, இனி நீ சிரிக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். இப்பொழுதே இக்கணமே உன் வாழ்க்கையை நான் இனிப்பாக்கி தருவேன். உன்னை தேற்றிட எனையன்றி யாரும் இல்லை. உன்னை காத்து அருள் புரிவதை விட எனக்கு வேறு வேலை இல்லை. உன் மனபாரத்தை நான் உணர்வேன். ஏமாற்றம் அடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை. அதனால் உனக்கு வேறொரு விதத்தில் நியாயமாக கிடைக்கச் செய்வேன். வருந்தாதே. உனது கர்ம வினைகளின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றவில்லை என்று நினைக்காதே. தாமதமாவது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இன்னும் இன்னும் அதிகரிக்கச் செய்வதற்காகவே தான். நீ என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும். என் திருவிளையாடல்களை நீ உன் வாழ்வில் உணர வேண்டும். என்னை நீ சரணாகதி அடைய வேண்டும். இவை அனைத்தும் உன் வாழ்விலும் உன்னிலும் ஏற்படும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன். இன்று இப்பொழுது இந்த வேளையில் என் இரு கரங்களை கொண்டு உன்னை நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன். உன் கரங்களில் மடியேந்தி என் மங்களங்களை பெற்றுக்கொள். மகளே, இனி உன் வாழ்க்கையில் ஏற்படும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். என்னுடைய அளவற்ற ஆசீர்வாதங்களால் உன்னுடைய கனவு நனவாகும். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை கண்ணீருக்கு ஆளாக்கியவர்களை நான் சும்மா விட மாட்டேன். என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. உண்மை என்ன என்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன் மீது உள்ள பழியை நான் நீக்குவேன். விரைவில் இதை நான் நிகழ்த்தி காட்டுவேன். என் குழந்தையே, விதைகளை கீழ்நோக்கி எரிந்தால் மட்டும்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வரும். விழும்போது விதையென விழு, எழும்போது விருட்சமாய் எழு. கோழைதான் தோல்வியை நினைத்து பின்வாங்குவான். வீரன் தோல்வியை கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை, பின்வாங்குவதும் இல்லை. தைரியமாக இரு குழந்தையே. உனக்கு பிடித்த ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி அதற்காக வாழ முயற்சி செய். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இந்த ஆற்றலை வளர்த்து பழகிக் கொள்ளும் கணமே நான் உன்னை தேடி உன் இல்லம் வருவேன். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இரவும் பகலும் எவன் ஒருவன் என்னை நினைத்து வேண்டுகிறானோ அவனுக்கு இனிப்பும் சர்க்கரையும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுள் அவன் முழுமையாக இருக்கின்றான். எதற்கும் பயப்பட தேவையில்லை. வெறுப்பதை விட ஒதுங்கி போவது மிகவும் நல்லது. ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதைவிட நல்லது.
ஒரு பெருங்கூட்டத்தில் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக சரியான திசையில் பயணிப்பது மிகவும் நல்லது. நீ நினைப்பது எல்லாம் விரைவில் நடக்கும். அதற்கு நீ செய்யும் பயிற்சியும் முயற்சியும் மிகவும் அவசியம். மிகப்பெரிய வழியிலும் வழியே இல்லாதது போல் நடப்பதுதான் நீ. தொலைத்துவிடக் கூடாது என்ற பயம்தான் பிடித்தவர்களை தேட வைக்கிறது. பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது. நம்மை தவிர்த்துவிட்டு வேறு யாரிடமாவது பேசினால் நம்மை அறியாமலே காயப்படுத்தி அழ வைக்கிறது. கோபம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகாது குழந்தையே. அமைதியாக இருப்பதும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாகாது. நீ படும் கஷ்டத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தருகிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன. குழந்தையே, உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களையும் உன் தந்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன். இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்கப் போகின்றாய். நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்துத் தரப்போகின்றேன். இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றாய். என் குழந்தையே, இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு. இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு. என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷம்தான். அதற்காகத்தான் உன்னுடைய தந்தை உன்னுடனே இருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன். யாருக்கும் எந்த தீர்வும் செய்யவில்லை. பழி பாவங்களுக்கு அஞ்சி வாழும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே, நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் நான் அறிவேன். குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்துச் சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும். அதுபோல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும். இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. இப்பொழுது நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது. காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தந்தை மாற்றித்தரப் போகிறேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. தைரியமாக இரு. அனைத்தும் நல்லதாக